Hi guys, I am Rajkumar. I am SEO specialist. Today நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense ல நமக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. ஸோ டீட்டெயில்டா வீடியோ பார்க்கலாம். நான் தேவையில்லாத எதுவும் பேச விரும்பல. தென் வீடியோக்குள்ள கம்ப்ளீட்டா போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்போதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தா புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போயிட்டு அப்படியே, சரிங்களா, ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணிட்டு வரோம் அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதனால சொல்கிறேன், சரியா? சரி, இன்னைக்கான டாபிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் டாபிக் தான். AdSense உடைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் எப்படி ஆகுது, எந்த கண்ட்ரியில் கிளிக்ஸ் நடந்தால் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ டீட்டெயில்டாக வீடியோ இருக்க போது. தென் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவும் கூட. நிறைய அப்டேட்ஸ் இப்போ கூகுளில் ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு ரேஞ்சுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, ஆண்டவே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்ன்றது டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். தென் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி அப்டேட் ஃபர்ஸ்டே பார்த்துருவோம். ஏன்னா ஆவரேஜாக நம்ம வீடியோஸ் எல்லாமே மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கிறதால யாரும் அவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்களா தெரியாது. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் யாரெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஃபேஸ்புக் டிராஃபிக் சப்போர்ட் பண்ணாது, ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்ல நமக்கு ஃபேஸ்புக்ல டிராஃபிக் நீங்கள் கொடுப்பீங்க, சரிங்களா? நிறைய பேர் ஃபேஸ்புக்ல குரூப்ல 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? அது என்ன பண்ணாங்க, ஒரு 2 மந்த்துக்கு பேக் முன்னாடியே ஃபேஸ்புக் டிராஃபிக்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இது ஆட்சன்ஸ்க்கு மட்டும் தான் இருந்ததான்னு பார்த்தாச்சுன்னா ஆமாம். அதே போல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட் மேனேஜர், அதாவது ADXன்னு சொல்லுவோம், சரிங்களா? AdX மேனேஜருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஃபேஸ்புக் டிராஃபிக் நாங்கள் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே கூகுள் தரப்புல மெயிலுமே வந்துடுச்சு. இந்த மெயில்ஸ் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம், வராமையும் போகலாம், சரிங்களா? கரண்ட்டாக நம்ம அப்டேட்டடாக இருக்கிறதால நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் யாராவது ADX, அதாவது AdSense தாண்டி ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் டிராஃபிக்கு அனுப்புறது ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகலாம், அல்லது ஆட் லிமிட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதனா வரலாம். ஸோ ஆட் மேனேஜர் பக்கம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா லிமிட் தானே டிராஃபிக் உள்ள அனுப்புறீங்கன்னும் போது பிரச்சனை உங்களுக்கு தான், சரியா? சரி, அப்டேட் என்னன்றது பார்த்தாச்சு. இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். தென் ஃபர்ஸ்டே நம்ம நம்மகிட்ட இருக்கிற சர்வீஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிடறேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே நம்மளோட சர்வீஸ் லாஸ்ட்டாக சொல்கிறதால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம், என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கே நம்மகிட்ட இருக்கிற சர்வீஸ் என்னென்னன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, சரிங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, இப்போ இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஆன்லைன் ஃபீல்டில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம ரெவன்யூ சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பாப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $73.68 கிடைச்சிருக்கு. இவருக்கு மட்டும் எப்படி எவ்வளவு டாலர் வருது, நம்மளால அட்லீஸ்ட் ஃபார் டேவுக்கு $1 கூட சம்பாதிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, சரிங்களா? அதுக்கு நம்ம ஆர்டிகல் ரைட்டிங், அதாவது கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ஆர்டிகல்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, செமஸ்டர்னா ஒரு புக்ஸை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறாங்களா, அதே போலதான் நாம என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. ஒண்ணு, இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல நீங்க ஓன் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்கவுங்க எப்படி சொல்றது, இப்போ நான் ஃப்ரீலான்சரா இருக்கேன், SEO ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஃப்ரீலான்சரா இப்போ வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும்னா, நான் என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த நான் வேற லெவலில் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்கணும் வச்சுங்களேன். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வெப்சைட் டிசைன் பண்ணுவாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ இப்போ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றா இறக்குறீங்க அப்படின்னும் போது பார்க்குறவங்களுக்குலாம் அது வேற லெவலாக இருக்கும். அதே போல தான் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லையுமே நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இறக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கூகுளில் மாதத்துக்கு ஒரு 5 அப்டேட் விட்டுறான், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் இருந்தாலே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி ரேஞ்சுக்கு பார்த்தாச்சுன்னா கிடையாது. ஸ்டார்டிங் 10 ஆர்டிகல் போட்டு அப்ரூவல் வாங்கின காலம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரேஞ்சுக்கு 50 ஆர்டிகல் போட்டால் கூட லோ வால்யூம் கண்டென்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அது போல ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் கூகுள் கரண்ட் அப்டேட்ல என்ன ரெக்வயர்மெண்ட்டோ அந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல நம்ம கண்டென்ட் ஒவ்வொன்றும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்கிட்ட இருந்து
நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அதாவது எப்பயுமே ஒரு ஆர்டிகல் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா ஆர்டிகளுமே நம்ம கொடுக்குற ஆர்டிகல் வந்து சிபிசிக்கோ சரி, பேஜ் ஆர்மிக்கோ சரி, அதே போல் கூகுள் ரேங்கிங்கோ சரி, நாம் கொடுக்குற ஆர்டிகல் வந்து நான் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாராலுமே குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒன்று. அதேமாரி உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேவா? வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது கண்டென்ட் வேணும்னா, சரிங்களா, ஆர்டிகல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று. அது வந்து ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, எனக்கு ரெவன்யூன்றது ஒன்று அவ்வளோ இல்லை ப்ரோ, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி கண்டென்ட்டு. ஐசிபிசி கண்டென்ட்னா இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கொடுப்பேன். ஃபுல்லாகவே யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி பேஸ் பண்ணி மட்டும்தான் கொடுப்பேன். அதை தாண்டி எவ்வளோ இருக்குது நண்பா? கரண்ட்டில் இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் சிபிசி ஹையாக இருக்குது. இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் இதுதான் ஹையாக இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரி பேஸ் பண்ணி கொடுப்பேன். இது மூலிமா உங்களுடைய சிபிசி $10 மினிமம் அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம. தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் 10 வாங்குங்க 20 வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட இருக்கிற சர்வீஸில் வந்து நீங்கள் எது வந்தாலும் சரி, டெஸ்டிங் பார்க்குறீங்களா, தாராளமாக பார்க்கலாம். ஒன்று. அது இல்லாமல் இப்போ 10 ஆர்டிகல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்கிட்ட ஒரே ஒரு ஆர்டிகல் வாங்கி பாருங்கள், நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறேன்றது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எந்த எடிட்டர் டூல், எந்த டூல் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். சரியா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக 95% போல உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு பிளாக்ஸ்பட் டொமைன்லாச்சும் வெப்சைட் ஒன்று இருக்கும். சரியா? அப்படின்னும் போது வேர்ட்பிரஸ், ஓகேங்களா, நான் என் சைடு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 11,000 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸோட வித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 15,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து 1 இயருக்கு ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் நண்பா லைஃப் லாங் சப்போர்ட்டும் கூட. உனக்கு டவுட்டா, நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, ஓகேவா, கால் பண்ணி நீ டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்கன்றது அது நமக்கு தேவையில்லாது. நமக்கு வந்து நீ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறியா, டெலகிராம்லையா, தென் டேரெக்டாக கால் பண்ணுறியா, நீ எதில் உனக்கு வந்து ஆன் த வே எனக்கு ரிசல்ட் தெரியணும், எனக்கு டவுட் கிளியர் பண்ணா கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். அப்படி இல்லையா, டெலகிராம் குரூப்பா இல்லை வாட்ஸ்அப்பில் எதுனா வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ள ரீப்ளே கிடைச்சிடும். அதுதான் நம்ம கிட்ட. அது இல்லாமல் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இது குரூப்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக கால் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கங்க. இதோ அதாவது எப்படி சொல்லுவாருன்னா, சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் நம்ம கிட்ட இருந்து. நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்தாலும், ஒரே ஒரு சர்வீஸ், ஒரு ஆர்டிகல் வேணா கூட உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். எனி டவுட்ஸ், என் கஸ்டமர், என் கிளைண்ட்ன்றது நீங்கள் ஒரே ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேருக்கு ஹோஸ்டிங் டொமைன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் எந்த ஒரு ப்ரூஃபுமே எங்கிட்ட இருக்காது. சரிங்களா? ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கினா கூட எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடியில் வாங்கி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். மற்றவங்களாம் வந்து அது எப்படியோ, அது நான் எதுவும் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு வெப்சைட் வேணும், வேர்ட்பிரஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா, வேர்ட்பிரஸ்ல வெப்சைட்னா ஒரு பிளாகிங் மாதிரி வேணும், இல்லை அஃபிலியேட், இ காமர்ஸ், எந்த வெப்சைட் இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். சரிங்களா? வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா அதுவுமே கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அதை தாண்டி எவ்வளோ இருக்குது, லிஸ்ட்டு போட்டு போனால் எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பேசிக் டச் மட்டும் பண்ணுறா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி ஆன் சைடு வந்து மினிமம் 50 வரைக்கும் நான் கேரண்டி, ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்கும். எனி 25 டேஸில் அப்டேட் ஆகிடும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? மினிமம் பேக்கேஜ் 5,000 ஸ்டார்ட் ஆகுது, 30+ நம்ம புஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அது இல்லாமல் டொமைன் ரேட்டிங் அதுவுமே 50+ வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸ்பாம் ஸ்கோர் 1% நம்ம ஏற்றி கொடுத்துருவோம். இதுவும் 25 டேஸில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங் போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. தென் இது மூலியமா நமக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் போகிறது மூலம் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற போல சொல்லினா, கூகுளுக்கு வந்து நம்ம ட்ரஸ்டபுளாக காட்டுறதுக்காக இந்த டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்ஸ் வந்து நம்ம எடுப்போம். பேக்லிங்கோடைய இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேங்கே ஆகாத வெப்சைட் கூட பேக்லிங்க் அதிகமாக நீங்கள் போடுறீங்க, 1,00,000 பேக்லிங்க் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா, சும்மாவே நீ ஆர்டிகல் போடுறியோ போடலையோ, தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஆர்டிகல் போட்டு விட்டா கூட அந்த ஒரு ஆர்டிகல் மூலியமா உனக்கு ஃபார் டேவுக்கு 2,000 5,000 யூசர் வருவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? பேக்லிங்க் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டு பேக் எண்ட் ரன்னே ஆகாது. தயவு செஞ்சு நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா
டாப் 10ல நீ ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் போடுங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் டாப் 10க்குள்ள வர வெப்சைட் எல்லாத்துக்குமே டொமைனுக்கான ஏஜ், அந்த டொமைன்ல வந்து எவ்வளவு பேக்லிங்ஸ் இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் டொமைன் பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்கு. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்கு. ப்ரோ நான் ஆல்ரெடி கண்டென்ட்ல நான் எழுதிட்டு எனக்கு ப்ராப்பரா SEO பண்ண தெரியல, எனக்கு SEO கிளாஸ் எடுப்பீங்களா ப்ரோ? நான் வந்து ப்ராப்பரா எப்படி சொல்றது, வெப்சைட்ல நிறைய டாபிக் இருக்கு நண்பா. நான் ஒவ்வொரு டாபிக் சொன்னா வச்சுக்கலாம் இதுவே 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் எதுனா கொடுக்கணும்னாலும் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், வெப்சைட் சம்பந்தமான உங்களுக்கு எனி சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 270 கோர்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சரிங்களா? வித்தின் ஆட்சன்ஸ் லோடிங் சர்வீஸ் முதல் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அது இல்லாம லோடிங் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றது ஒரு ஒண்ணும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், ஆட்சன்ஸ் லோடிங்னா ரெண்டே ஸ்டெப்ஸ் தான். ஒரு யூசர் வந்து ஒரு கண்டென்ட்ல இருந்து ஆட் கிளிக் பண்றாங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதுதான் லோடிங்கை தவிர மற்ற வேற எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து ஃபேஸ்புக்ல இருந்து வந்தாலும் சரி, இல்லை ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை டைரக்டா ஒரு URL மூலியமா வந்து ஆட் கிளிக் பண்ணாங்க. அதாவது ஆட் கிளிக் பண்ணா ஆட் கிளிக் பண்ணா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஓகேவா, வேற எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸா நம்ம பண்றோமோ அதுதான் லோடிங்வாங்க, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? சரி நம்ம டாபிக்ல வந்தலாம். கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஆவரேஜ் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. சரிங்களா? 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சாரி. இதுக்கு மேலதான் நம்ம கண்டென்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருந்து எவ்வளவு நேரம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாரி. இப்போ டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா $76.68 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே $102.29 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $167.88 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $305.65 வந்து கிடைச்சிருக்கு. பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $49.45 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு நம்ம வித்ட்ரால் போட்டிருக்கோம் அப்படின்னா $180.98 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பிகினரா இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் எங்கிட்ட கேட்கலாம், ப்ரோ உண்மைக்குமே இவ்வளவு டாலர்ஸ் பர் டேக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க எல்லாருக்குமே ஒரே பதில், பிகினர் நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஒண்ணு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 இருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எதிர்பார்க்கலாம். 2, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு டாலர் ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இது ஏன் நான் எல்லாத்தையும் இன்டெரக்டா சொல்றேன் அப்படின்னா, ஓப்பனா சொல்றேன், ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்றீங்க, இல்ல 15,000 ரூபாய் கொடுத்து ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு அடுத்து ஒரு 3 மாசத்துல எடுத்துட முடியுமா, 6 மாசத்துல எடுத்துட முடியுமா, ஒரு கொஸ்டின் ஒரு பதில் எங்கிட்ட நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஃபார் டேவுக்கு என்னைக்கு உனக்கு 1000 பேர் ஆர்கானிக்கா உங்க வெப்சைட்டுக்கு வராங்களோ அன்னைக்கு தான் உங்களால ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அது $10 இருக்கலாம், $100 கூட இருக்கலாம் ஃபார் டேவுக்கு. அது எவ்வளோன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா நான் இன்னைக்கு அந்த கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக மட்டும்தான் நீங்க வேலை செய்வீங்களே தவிர கத்துக்கணுன்றதுக்காக உள்ள வர மாட்டீங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ என் வெப்சைட் எப்படி ஃபார் டேவுக்கு $73, அதாவது 73 ரொம்ப கம்மி தான், ஃபார் டேவுக்கு $500 கூட வரும். சரிங்களா? உங்களுக்கு இது போல வரணும் அப்படின்னா பிகினரா இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் நீங்க கத்துக்கிறதுக்கே டைம் போட்டுக்கணும்பா. கத்துக்கணும், அதாவது கத்துக்கிட்டு போகிறத ஒரு பக்கம் தானே கத்துக்கணும். நீங்க அந்த 1 இயர் டைம் எடுத்து கத்துக்கிட்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வெப்சைட்னா என்ன, அதாவது வேர்ட்பிரஸ் என்ன, பிளாகர்னா என்ன, தென் பேக்லிங்க் எடுக்கிறது, டொமைன் அத்தாரிட்டி எப்படி புஷ் பண்றது, அது பேக் அண்ட் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, கீவேர்ட்ஸ் ரிசர்ச்னா என்ன, கீவேர்ட் டென்சிட்டி எப்படி இருக்கு, தென் அது போக கீவேர்ட் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதுக்குள்ள. சரிங்களா? ஒரு டாபிக் நம்ம டச் பண்ணோம்னா போய்கிட்டே இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேவா? ஸோ முதல் 1 வருஷம் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கே போயிடும். அந்த முதல் 1 வருஷத்துல நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய நாலேஜ் ஸ்பீடு பொறுத்து, உங்களுடைய மெமரி பவர் பொறுத்து 6 மாசத்துல கூட நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? சோ நீங்க எல்லாமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ண பிறகுதான் உங்களுக்கு இந்த ரெவன்யூன்றது ஒண்ணு கிடைக்கும். அது கடையில ரெவன்யூக்காக தயவு செஞ்சு உள்ள என்ட்ரி ஆயிடாதுங்க. ஏன்னா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவும் கிடைக்கும், சுத்தமா கிடைக்காதவும் போயிடும். புரியுதுங்களா? சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் வந்து $73.68 வந்திருக்குல்ல. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும், இது வந்து எப்படி பேக் ஹண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு 24 ஹவர்ஸ்ல வரக்கூடியதா டுடே டாலர்ல காட்டும். இது வந்து கரெக்டா நைட்டு 12 மணி ஆனோடனே 12:01 12:02 அதிகபட்சம் 12:05 என்ன ஆகுனா இந்த பேஜ் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, டுடேல இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆயிடும். அதாவது இந்த $102.29 இருக்கு இல்லையா, அந்த இடத்த மூவ் ஆயிடும். அப்ப எஸ்டே இருக்கக்கூடிய இந்த $100, அதாவது $102.29 அது எங்க போகும் அப்படின்னா கரெக்டா இந்த எஸ்டேல வருது, அங்க இருந்து மூவ் ஆயிட்டு லாஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த $167.88 வந்து இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து ஆட் ஆயிடும். ஆனா இந்த டுடேல இருக்கக்கூடிய இடத்துல 00 ஆயிடும், நைட் 12 மணிக்கு மேல ஆட் ஆகும். அப்போ எஸ்டேல இந்த $100 வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல ஆன உடனே நமக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 200க்கு மேல காட்டும் ப்ரோ, 200
67 அந்த மாரி 268 80 அந்த அது 200ல தூள காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியுமே காட்டாது. ஏன்னா இது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட். அது வந்து 7 நாள் டேட்டா தான் காட்டும். இப்போ 167ன்றது சடனா கம்மியாகவும் காட்டலாம். புரியுதுங்களா? அதிகமாகவும் காட்டலாம். இது வந்து லாஸ்ட் 7 டேஸ் எஸ்டர்டே எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? திஸ் மந்த்ல பாருங்க $305.65. நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, நைட்டு 12 மணிக்கு மேல ஆன உடனே தான் நமக்கு வந்து டுடே டாலர் எல்லாமே நாளைக்கு போய் ஆட் ஆகும், அதாவது திஸ் மந்த்ல போய் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. டுடே டாலர்ல எப்படி டுடே டாலர்ல $1 வந்தாலும் சரி, 1 சென்ஸ் வந்தாலும் சரி, ஒரே நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் காட்டும். அப்படின்னா இப்போ இந்த $73.68 வந்து டுடேல வந்திருக்குல்ல, அது வந்து இந்த $305.65 இருக்கு இல்லையா, அந்த திஸ் மந்த்ல அது கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பேஜ் வியூஸ், பேஜ் ஆர்விஎம், சிபிசி, ஆரோனியோ, ஆட் கிளிக் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா $49.45 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்தால் ஒன்று விட்ரால் வச்சுக்கலாம், இல்லை நம்ம மேனுவலாக வந்து $300 வந்தோடனே விட்ரால் வைக்கணும்னா வச்சுக்கலாம், செட்டிங்ஸில் போய் மாற்றி. ஓகேவா? சரி, இப்போ இந்த $73.68 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க, பேஜ் வியூஸ் 377 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு 377 பேர் வந்திருக்காங்க. 377 பேர்ல 10 பேர் கீழே வந்து பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு 10 இருக்குல்ல, அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 377 பேர்ல 10 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. 10 பேர் ஆட் கிளிக் பண்ணதால $73.68 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ப்ரோ என்னதான் சொல்ல வரீங்க? அப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஸ்டார்டிங்கே, 1000 பேர் ஃபார் டேக்கு வந்தா ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும்னு சொன்னீங்களே, ஆனா வெப்சைட்டுக்கு வெறும் 400 பேர் கூட வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பா இது வந்து நமக்கு எந்த கண்ட்ரில இருந்து இந்த யூசர் வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரில ஆட் கிளிக் நடந்திருக்கிறதா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து ஆர்கானிக்கா வந்தா உங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். 1000 பேர் ஏன் நான் மினிமம் சொல்றேன் அப்படின்னா சிடிஆருக்காக தான். இப்போ சொல்றேன் கேளுங்க. இப்போ பேஜ் ஆர்பிஎம் என்ன, சிபிசி என்ன, அதை ஃபர்ஸ்டா பார்த்துருவோம். பேஜ் ஆர்பிஎம், ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாம கிளிக் பண்றாரு அப்படின்னா $195 எனக்கு 44 சென்ஸ் வந்து கிடைக்கணும் ஃபார் ஆட் கிளிக். ஒரு யூசர் வந்து பண்ணாருன்னா அப்படின்னா, நானும் நமக்கு கிடைக்குதா, அவ்வளோ கிடைக்கல. கீழே என்ன சிபிசி எவ்வளோ இருக்கு பாருங்க, $7.37. ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து 0.03 4 இல்லை 0.05 இப்படிதான் இருக்கும். அதாவது 0.05 சென்ஸ் தான் இருக்கும், 5 சென்ஸ் கூட இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? கண்டிப்பா இந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இதுக்கு ரிலவெண்டான ஆர்டிகல்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. சம்டைம் உங்களுக்கு ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் அப்படியே உங்களுக்கு அதாவது எல்லாரும் ஆர்டிகல் ரைட்டிங் பண்ண வரல அப்படின்னா நம்ம கிட்ட பெய்டு சர்வீஸ் இருக்கு, நீங்க வாங்கி போஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேல நான் கொடுக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸுக்குமே மினிமம் 2000 வார்த்தை இருக்கும். சரிங்களா? இதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டிகல் வாங்கி போஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பேஜ் எதனால வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ கார் இன்சூரன்ஸ் இல்ல கார் ஆக்சிடென்ட் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு யூஎஸ்ல மட்டும் $150 மினிமம் சிபிசி இருக்கு. சரிங்களா? இது வந்து நீங்க எந்த கீவேர்ட் ரிசர்ச் டூல் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இது நாம எப்படி கரெக்டா இவ்வளவு அக்யூரேசியா சொல்றேன் அப்படின்னா, ஆட் கிளிக் நண்பா, எனக்கு வந்து ஒரு ஆட் கிளிக்கு இவ்வளவு கிடைக்குது, அதனால நான் அக்யூரேசியா சொல்றேன். எனக்கு வந்து ஒரு ஆட் கிளிக் நடந்தா $700 சிபிசி கிடைக்கணும், அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாம ரிசர்ச் பண்ணி வராரு. அவர் என்ன பண்றாரு, அந்த பேஜுக்கு வந்துட்டு அவர் வேற ஏதோ ஒரு ஆர்டிகளுக்கு போய் ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா அதுக்கு எப்படி சிபிசி கிடைக்கும்? அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற ஓவரால் ஆட் கிளிக்குமே வச்சுதான் கால்குலேட் ஆகும். எந்த பேஜ்ல ஆட் கிளிக் நடக்குது, எந்த கீவேர்ட்ஸ்க்கு ஆட் கிளிக் நடக்குதுன்னு பொறுத்து தான் அந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். ஓகேங்களா? அதுல ஒரு யூசருக்கு வந்து ஆவரேஜ் ஆட் கிளிக் நடந்தா அப்படின்னா நமக்கு $7.37 வந்து சிபிசில கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பக்கத்துலேயே வந்து பாருங்க, இம்ப்ரெஷன் 1420 இம்ப்ரெஷன். ஓகேங்களா? கேன்னு போட்டுக்கல அப்படின்னா 1000 அர்த்தம், எல்னா லட்சம் அர்த்தம், எம்னா லட்சம், சாரி எம்னா மில்லியன்ல போகும். சரிங்களா? இப்போ கேன் தான் இருக்கு அப்படின்னா 1420 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, பேஜஸ் பாருங்க 377, அதாவது 377 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள 1 செகண்ட் இருந்திருக்கலாம், 10 செகண்ட் இருக்கலாம், 50 செகண்ட் கூட இருந்திருக்கலாம், அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வெளியே வரீங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஸோ ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். சரியா? தென் பேஜ் சிடிஆர் பாருங்க எவ்வளவு இருக்கு, 2.65%. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங் சொன்னேன் ஃபார் டேவுக்கு 1000 பேர் ஆச்சு வரணும். இப்போ 377 பேர் வந்திருக்காங்களா, அந்த இடத்த 30 ஆடுகளுக்கு இருக்குன்னா பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே தாண்டிடும். புரியுதுங்களா?
கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகவே கூடாது. 10க்கு மேலே சம்டைம் போகுது அப்படின்னா என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். இப்போலாம் ஆட் லிமிட் விழுந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 1 மந்த்துக்கு ஆச்சுன்னா கூட ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக ஷோ பண்ண மாட்டேங்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க, ஆட் லிமிட்ன்றது ஒரு வார்னிங் தான் நண்பா. அதாவது பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே இருந்தால் மட்டும் நமக்கு ஆட் லிமிட் வராதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம சைடில் கரெக்டான கண்டென்ட் கரெக்டான குவாலிட்டியில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று, அதே போல் சும்மா பேருக்குன்னு வந்து ஆர்கானிக்கே ஒன்று கூட இருக்காது, டிராஃபிக் எல்லாமே டேரெக்டாக வருது அப்படின்னாலுமே ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். தென் ஆட் லிமிட் 1 or 2 டைம்ஸ் தான் வார்னிங்காக இருக்கும். அடுத்த டைமில் உங்களுக்கு மெயிலே வராது, அக்கௌண்ட் சஸ்பெண்டட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்க. 10க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, இந்த $20 $73 வந்து ரீசன் என்னன்னா கண்ட்ரிஸ் பக்கத்தில் பின் பண்ணி வச்சிருக்கதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தென் இது கிட்டத்தட்ட யூஎஸ்லேருந்து பாருங்க 244 பேர் வந்திருக்காங்க. அதில் 8 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 8 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $73.65 வந்து கிடைச்சிருக்கா. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா 133 பேர். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. 2 ஆடு கிளிக்கு 0.3 சென்ட்ஸ். ஆக்சுவலி எந்த வீடியோ நீ கிட்டத்தட்ட நம்ம சேனல் 800+ வீடியோக்கு மேலே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னோட வெப்சைட் வந்து mrfood.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்னதான் இந்தியாவை டார்கெட் பண்ணி கஷ்டப்பட்டு ஆர்டிகல் போட்டாலுமே ரெவன்யூன்றது ஒன்று அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா, நம்ம தமிழ் வெப்சைட்டே வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது, தமிழ் வெப்சைட் தான் வச்சிருக்கேன், எனக்கு டேவுக்கு 10,000 பேர்லேருந்து 50,000 பேர் வராங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $2 $3 தான் வருதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் நம்ம டார்கெட் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். அதுவே இங்கிலீஷ் கண்டென்ட்டில் யூஎஸ் பேஸ் பண்ணியோ அல்லது யூகே ஆஸ்திரேலியா கனடா அந்த மாதிரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணும்போது ரெவன்யூன்றதை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சேனலுக்குள்ளே போங்க, போயிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ண முடியுதோ, 1 வருஷம் பழைய வீடியோ 2 வருஷம் பழைய வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஏன் இந்தியாவில் டார்கெட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்றது. சரிங்களா, சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் ஃபேக்கான ரிப்போர்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம எது கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரியா, சரி, இது எல்லாமே பார்த்துட்டிங்களா. இதில் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ பேஜ் ஆர்பிஎம் ஸ்டார்டிங் சொன்னல, இப்போ ஒரு ஃபார் கண்ட்ரிக்கு இங்க பாருங்க, ஆவரேஜா ஒரு ஆட் கிளிக் நடந்தா $195.45 இருக்கு இல்லையா. அப்போ யூஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 244 பேர் வந்திருக்காங்களா. அதுல பேஜ் ஆர்பிஎம் அது வந்து பர்டிகுலர் ஆட்ஸ் வந்து நமக்கு $71.37 விதத்துல ஆவரேஜா கிடைச்சிருக்குங்களா. ஸோ தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் அதே தான், இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதுல என்ன அப்படின்னா, இது டுடே ரிப்போர்ட் நல்லா பாருங்க, இந்த இடத்துல டுடேன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல வந்து எஸ்டே ரிப்போர்ட்னு இருக்கு. எஸ்டேவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஜ் ஆர்பிஎம் அதாவது கிட்டத்தட்ட 70 பேர் நம்ம வெப்சைட் வந்திருக்காங்க. ஆவரேஜ் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் எவ்வளவு கிடைச்சிருக்கு, யூஎஸ்ல மட்டும் $390.47 கான்செப்ட் புரியுதுங்களா. அப்படின்னும் போது $101.97 கிடைச்சிருக்கு. இதுல இன்னுமே அக்யூரேசியா டேட்டா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்த பாருங்க, கிட்டத்தட்ட 442 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 23 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. எஸ்டேவில் பாருங்க $102 கிடைச்சிருக்கு. சேம் இந்த இடத்துல 101 இருக்கா, இந்தியாவில் ஒரு 38 சென்ட்ஸ் கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இப்போ பேஜ் சிடிஆர் ஆவரேஜா 2.68% யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கு. அப்படின்னும் போது இந்தியாவை என்னதான் நம்ம டார்கெட் பண்ணாலும் ரெவன்யூன்றது உங்களுக்கு இருக்காதுன்றது கண்டிப்பாக இதை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதை விட உங்களுக்கு தெளிவான ரிப்போர்ட் யாருமே கொடுக்க முடியாது. தென் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. கரெக்ட், நம்ம எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணுறோம், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், தென் நமக்கு சிபிசி இருக்கா இல்லையா, இல்லை ரேங்கிங்காக ஒர்க் பண்ணுறோமா, இல்லை பிஸ்னஸ்க்காக நம்ம வெப்சைட் வச்சிருக்குமான்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க யாராக இருந்தாலும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை ப்ரோ நான் இன்னுமே லேர்ன் பண்ணணும், நான் பிகினர்ஸாக இருக்கேன், நான் வெப்சைட்னா அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோஸ் நீ நைட்டு 10 மணிக்கு பார்க்குறியோ, வெடிகாலம் 4 மணிக்கு பார்க்குறியோ அது முக்கியம் இல்லை. டவுட்டா கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோ. இல்லைன்னா ஆர்டர்ஸ் கொடுக்கணுமா, தாராளமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கிட்ட எல்லாமே மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்பான்சிவாகவும் இருக்கும் ஒரு சில டைம்லாம். ரீசன் என்ன, நீங்கள் எடுக்க போகிற பேக்கேஜ் பொறுத்து அமௌண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். சரியா, தென் ஸ்டார்டிங்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் பார்க்குறீங்கன்னா நான் ஸ்டார்டிங் எல்லாத்துக்கான ப்ரைஸுமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் நான் எதனா ஒரு டாபிக் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி நிறையவே நான் மிஸ் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க, என்னோட mrfood.comல கரெக்டாக நைட்டு 11:40 வீடியோ ஷூட் பண்ணி 12:20 வரைக்குமே நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருப்போம். ஏன்னா அந்த டைமில் தான் எல்லா ரிப்போர்ட்டுமே கரெக்டான டேட்டா காமிக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அது அந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள்